அம்மா உட்காரு. அம்மா, நீங்க காலையில எந்திரிச்சதும் ஜெபம் பண்றீங்களே, அது கண்டிப்பா பண்ணணுமா? கண்டிப்பா பண்ணணும் ஜோகன். ஜெபிக்காம ஒரு நாள் கூட நம்ம இருக்க கூடாது. ஏம்மா? அம்மா கிட்ட உன்னால பேசாம இருக்க முடியுமா? இல்ல அம்மா உன் கூட பேசாம இருந்தா நீ ஏத்துக்குவியா? முடியாதுமா, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது போலதான் தினமும் நாம ஏசப்பா கிட்ட பேசணும். நம்ம ஏசப்பா கிட்ட பேசலன்னா அவர் மனசு கஷ்டப்படும்ல. ம், ம். அது மட்டும் இல்லப்பா, ஒவ்வொரு நாள் காலையில நம்ம ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணோம்னா அந்த நாளுக்கு தேவையான பாதுகாப்ப ஏசப்பா நமக்கு தருவாரு, ஞானத்தை தருவாரு, ஆசீர்வாதத்தை தருவாரு, உனக்கு நல்ல சுகத்தையும் தருவாரு. அப்ப நானும் இனி தினமும் ஜெபம் பண்றேம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. இன்னும் நிறைய இருக்கு, அம்மா அப்புறமா சொல்லி தரேன். சரிம்மா. ம். என்னக்கா, அந்த விமலா அக்காவோட பொண்ணுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட நீங்க தான் ஹெல்ப் பண்ணீங்க போல. ஆமாக்கா, முதல்ல குடுக்கணுங்கிற எண்ணம் வரல, ஆனா ஆண்டவர் என்கிட்ட உணர்த்தினாரு. அதுக்கப்புறம் தான் நான் கொடுத்தேன். ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். என்ன விஷயம்க்கா? அண்ணன் ஃபாரினுக்கு போனாங்கல்ல, ஆமா. எப்படிக்கா போனாங்க? நான் என் தம்பிய ஃபாரினுக்கு அனுப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கு ஏகப்பட்ட செலவாச்சு. அண்ணன் எப்படி போனாங்க? நான் இப்ப அனுப்புனேன், ஆனா அண்ணன் அப்பவே போயிட்டாங்க. அப்ப நீங்க கஷ்டத்துல இருந்தீங்க, அப்படிதானக்கா? ஆமாக்கா, அந்த டைம்ல எங்களுக்கு பாஸ்போர்ட் எடுக்க கூட கையில காசு இல்ல. ஆண்டவருடைய கிருபை இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம். ஆனா அந்த நாட்கள இன்னைக்கும் நான் நினைச்சு பாக்குறேன். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ம், எங்க சூழ்நிலைமை எதுக்குமே சாதகமா இல்லாம இருந்துச்சு. எதுல கை வச்சாலும் அது எங்களுக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துச்சு. எந்த காரியமும் எங்களுக்கு வாய்க்கவே இல்லக்கா. ஃபாரின் போறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாச்சு, ஆனா தடையாதான் இருந்துச்சு. அப்படியா? ஆமாக்கா, அந்த நேரத்துல மாலதி அப்பாவும் ஜோதி அக்காவும் தான் எங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. நாங்க சோர்ந்து போன நேரத்துல எங்களை பலப்படுத்தினாங்க, எங்க கூட சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. நாங்க பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு மட்டும்தான் எங்களால காசு ரெடி பண்ண முடிஞ்சது. மத்த காரியத்துக்கு எங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த சூழ்நிலைமையிலையும் நாங்க கர்த்தரை நம்பணும். கர்த்தர் எங்களை கைவிடல. மாலதி அப்பா மூலமா ஃபாரின் போறதுக்கான மத்த எல்லா காரியத்தையும் ஆண்டவர் ரெடி பண்ணாரு. மாலதி அப்பா மூலமாவா? ஆமாக்கா. நேத்து சுபியையும் அவ கணவரையும் பார்த்தேன்பா. என்ன சொன்னாங்க? என்ன, ரெண்டு பேருமே சேர்ந்து வந்திருக்கீங்க? என்ன விஷயம் சுபி? எல்லாம் நல்ல விஷயம்தான்க்கா. அப்படியா? என்ன நல்ல விஷயமா? அக்கா, எனக்கு ஃபாரின் போறதுக்கான எல்லா ப்ராப்ளமும் சரியாயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நான் ஃபாரின் கிளம்பி போயிடுவேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. உங்க உதவிய மறக்கவே முடியாதுக்கா. நாங்க கஷ்டப்பட்ட நேரத்துல எல்லா விதத்திலயும் நீங்க எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்தீங்க. அதான் உங்களை நேர்ல பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தோம். எனக்கு எதுக்குப்பா நன்றி இல்ல? நன்றி ஆண்டவருக்கு சொல்லுங்க. அவரால தான் இன்னைக்கு நீங்க ஃபாரின் போக போறீங்க. அது உண்மைதான்க்கா, நாங்க அதை மறுக்கல. ஆனா அதே நேரம் ஆண்டவர் உங்களை எங்க கிட்ட அனுப்பலன்னா நாங்க இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்திருக்கவே முடியாது. அப்படி எல்லாம் இல்ல சுபி. ஆண்டவர் யார வேணாலும் வச்சு நன்மை செய்வாரு. நான் செய்யலன்னா என்ன, இன்னொருத்தரை வச்சு நன்மை செய்ய போறாரு, அவ்வளவுதானே. அது சரி, மத்த காரியத்தை ரெடி பண்றதுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப எப்படி பணத்தை ரெடி பண்ணீங்க?
நாங்க எங்கக்கா ரெடி பண்ணோம்? நீங்க ரெடி பண்ணலையா? அப்புறம் யார் ரெடி பண்ணாங்கன்னு தெரியலக்கா. மாலதி அப்பா வந்தாங்க. உங்களுக்கான விசா எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, ஃபாரின் போறதுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொன்னாங்க. நாங்களும் யாரு பணம் கொடுத்து உதவி பண்ணாங்கன்னு கேட்டோம். அது உங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கக்கா. என்னக்கா யோசிக்கிறீங்க? அது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியாதுமா. நீங்க ஃபாரின் போக போறதே இப்பதான் எனக்கு தெரியும். சரிங்கக்கா, தொடர்ந்து எங்களுக்காக ப்ரே பண்ணிட்டே இருங்க. கண்டிப்பாமா. ஆண்டவர் உங்க 2 பேரும் கூடவே இருப்பாரு. அவரே எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. ம், நீங்க கவலைப்படாதீங்க. ம். நீங்க என்னப்பா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்லம்மா. சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கட்டா? என்னம்மா? சுபிக்கும் ஜெபஸ்டினுக்கும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணது நீங்க தானே? ம், சொல்லுங்கப்பா, நீங்க தானே? ஆமாம்மா. இந்த நேரத்துல நாம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலனா வேற யாரு இருக்கா? இப்ப அவங்க கஷ்டப்படுறாங்க, நம்மளால முடிஞ்ச உதவியை பண்றோம். ஆண்டவருடைய கிருபையில நாளைக்கே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டாங்கன்னா கஷ்டப்படுற மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவாங்கல்ல. கண்டிப்பாப்பா. அன்னைக்கு நாங்க கஷ்டப்படும் போது அவங்க பண்ண உதவி இன்னைக்கு எங்களை நல்லபடியா வாழ வச்சிருக்குக்கா. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் இல்ல? நாம கஷ்டப்படும் போது நமக்கு உதவி செய்ய ஆட்கள் அனுப்புறாரு. டே, நேத்து மேட்ச் நல்லா இருந்துச்சுடா. அப்படியா? ஆமாண்டா. நிஜமாவா சொல்ற? பின்ன எங்க கிளாஸ் ரொம்ப போர் அடிச்சது. உன் கிளாஸ் அது பரவாயில்லடா. ஆமாண்டா. ஆமா, டே, இன்னைக்கு கரெக்ட்டா பிடி சொன்ன. பீரியட் இருக்கு, கண்டிப்பா விளையாடலாம்டா. ஆமா, அப்ப நம்ம விளையாட போலாம். டேய், உங்க 2 பேரையும் இப்படி பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. ஏன்டா? உனக்கு தான் அவனை பிடிக்காமலே இருந்துச்சு. அவனை கண்டாலே உனக்கு கோவமா வரும். இப்ப அவன் மேல அன்பா இருக்கிறியே, அதனாலதான் சொன்னேன். பீட்டர் அண்ணே, அத அம்மா சொல்லி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? யாருக்கிட்டயும் நம்ம சண்டை போடக்கூடாது, கோவப்படக்கூடாது, அவங்க மேல நமக்கு வருத்தம் இருக்க கூடாதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லடா, 2 பேரும் பிரிஞ்சிருந்தா அங்க பிசாசு தான் இருப்பானா. எந்த இடத்துல ஒன்னா இருக்காங்களோ அந்த இடத்துல ஏசப்பா இருப்பாங்களாம். அதனால நீங்க 2 பேரும் ஒன்னாயிட்டீங்க, அப்படிதானே? ஆமா பீட்டர், ஏசப்பாவுக்கு பிரிஞ்சிருக்கிறது பிடிக்காது. ஒன்னா இருக்கிறது, ஒற்றுமையா இருக்கிறது தான் ஏசப்பாக்கு பிடிக்கும். அதனாலதான் நாங்களும் அதிக ஃபாலோ பண்றோம். சூப்பர்ரா, இப்படியே இருங்க, நல்லா இருக்கும். சரிடா, பாய். பாய்டா. அண்ணா, உண்மையாவே என் மேல கோவம் இல்லையே? இல்ல ஜோகன், ஏன் கேக்குற? ஒருவேளை பீட்டர் அண்ணன் முன்னாடி சொல்றதுக்காக அப்படி பேசுறீங்களோன்னு நினைச்சேன். அப்படி இல்ல ஜோகன், உண்மையாவே நான் உன் மேல அன்பு வச்சிருக்கேன். ஜோதி, அன்னைக்கு ஏதோ அவசரத்துல கடை ஓனர் பையன்கிட்ட ரஃபா பேசிட்டேன். மாலதி அப்பா கிட்டயும் அப்படிதான் நடந்துகிட்டேன். அவங்க என்ன குறிச்சு என்ன நினைப்பாங்க ஜோதி? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீங்க போய் அவங்க கிட்ட மனம் விட்டு பேசுங்க, எல்லாம் சரியாயிடும். அப்படியா? ஏற்கனவே நமக்கு வீடு பிரச்சனை, இதுக்கு நடுவுல நீங்க லோன் பிரச்சனையை கொண்டு வந்தீங்க. அப்புறம் கையெழுத்து போட்ட மாணிக்கத்து மூலமா பிரச்சனை இழுத்துட்டு வந்தீங்க. ஒரு பிரச்சனை தானே சால்வ் ஆயிருக்கு. இன்னும் மாணிக்கத்துக்கிட்ட பேசணும், வீட்டை காலி பண்ணிட்டு போகணும். இதுக்கு நடுவுல அடுத்த பிரச்சனை இழுத்துட்டு வந்துடாதீங்க. வாங்க, ஆ, இத பாருங்க, நீங்க போய் பேசுங்க. அவங்க உங்களை ஒன்னும் நினைக்க மாட்டாங்க. 2 பேர் பிரிஞ்சிருக்கிறத ஆண்டவர் விரும்ப மாட்டாரு, ஒன்னா இருக்கிறது தான் விரும்புவாரு. நீங்க போய் முதல்ல பேசுங்க. சரி ஜோதி. என்ன மன்னிச்சிரு தம்பி, அன்னைக்கு ஏதோ அவசரத்துல அப்படி பேசிட்டேன். என்னங்க நீங்க இதுக்கெல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். உங்க சூழ்நிலை எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு. யாரா இருந்தாலும் அவ்வளோ பெரிய தொகைக்கு கையெழுத்து போட யோசிப்பாங்க. அது மட்டும் இல்ல,
முன்ன பின்ன தெரியாத ஆளு லோன் தராருன்னு நான் போக பார்த்தேன். நீங்க சொன்னீங்க அது தப்பா தெரியுதுன்னு. நான் தான் அதை கேட்காம போயிட்டேன். பரவாயில்ல விடுன. இப்ப நீங்க லோன் எடுக்கலல்ல, அதுல இருந்து தப்பிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க என்கிட்ட பேசினத நான் ஒன்னும் தப்பாவே நினைக்கல. உங்களை ஒரு அண்ணனா தான் நான் பாக்குறேன். நீங்க எதையும் மனசுல வச்சுக்க வேண்டாம். போங்கண்ண, போய் எப்பவும் போல உங்க வேலையை பாருங்க. சரி தம்பி, நான் வரேன். சரிண்ண. என்ன மன்னிச்சிருங்கய்யா. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ என்னப்பா தப்பு பண்ண? இல்லையா, அன்னைக்கு இங்க பாரு டேனி, அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. உனக்கு இன்னும் நிறைய ப்ராப்ளம் இருக்கு. அதுல இருந்து நீ வெளியே வரணும். அத முதல்ல பாப்போம். ரொம்ப நன்றியா. இந்த ஒப்புரவாகிற உன் இதயத்தை ஆண்டவர் பாக்குறாருப்பா. நிச்சயமா உன்னை ஆசீர்வதிப்பாரு. சரியா, நீங்க குடிங்க.